ஹாய்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரெக்னன்சி மதர்ஸ் எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? சேஃபா இருங்க. மழை வருது, வெயில் அடிக்குது. ஸோ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ பார்த்து வந்து தண்ணியெல்லாம் குடிங்க. ஏன்னா பிரெக்னன்சி டைமில் நம்ம அதிகமாக வந்து கோல்டு டேப்லெட்லாம் போட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர்லாம் இன்டேக் பண்ணுறது, மழை டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இருங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பாய் பேபியோட சிம்டம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய விதமாக ஒரு மாதிரி டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த டவுட்டுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ தனியாக ஒரு வீடியோ போட்டோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லாத சில டிப்ஸ் வந்து நான் அதில் முக்கியமாக சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் வந்து எப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹார்ட் பீட் வரலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதில் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. டவுட்லாம் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேபியோட ஹார்ட் பீட் வரலாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாய் பேபியோட சிம்டம்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 6-7 டிப்ஸ் வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணுற சிம்டம்ஸில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, டிப்ஸுங்கிறத விட சிம்டம்ஸை சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி மித்தில் வரும். ஆனால் அந்த மித்து வந்து எனக்கு கம்பல்சரி 100% வந்து எனக்கு செட் ஆச்சு. யார் யாருக்கெல்லாம் அந்த மித்து வந்து செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, பாய் பேபி அப்படி இருக்குன்னா மார்னிங்கில் எப்பொழுதுமே சுத்தமாக வாமிட்டே இருக்காது. மோஸ்ட்லி வந்து எனக்குலாம் சுத்தமாக வாமிட்டே கிடையாது. பாய் பேபினா வந்து வாமிட்டே வராது அப்படிங்கிற மாதிரி அந்த மெத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு சுத்தமாக வாமிட்டே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து பிளாக் ஆகிடும் அப்படி சொல்லுவாங்க. இந்த கழுத்து இருக்குது தெரியுமா? கழுத்து, இந்த ஜஸ்ட் ஏரியா, அப்புறம் அதெல்லாம் வந்து ரொம்ப கண்ணங்கரைன்னு ஆகிடும். எனக்கெலாம் அவ்வளோ ரொம்ப கருப்பாயிருச்சு. நான் அந்த ஃபோட்டோ கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி செகண்ட் இது வந்து நல்ல ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாயிடும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் நல்லா ஒரு மாதிரி, ஆனால் கேர்ள் பேபினா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பாய் பேபின்னா அப்படின்னா மூஞ்சி ரொம்ப அசிங்கமாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்கின் வந்து பேரியர் வந்து எப்படின்னா வந்து ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாம் மாறி போய் ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி இதை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மூக்கு வந்து என்னென்னு டெலிவரி ஆகிற சமயத்தில் வந்து மூக்கு நல்லா வந்து பொடப்பாக இருக்கும் மீன்ஸ் மூக்கு நல்லா வந்து முதிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு 100% இது இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாய் பேபிக்கு அப்படின்னா நிறைய வந்து டயர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டயர்டு வந்து ஸோ மச் ஆஃப் டைப்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் என்ன நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப வாமிட்லாம் இருக்காது. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம சேஃப் ஆகிடலாம் பாய் பேபி அப்படின்னா. அதே மாதிரி பாய் பேபி அப்படின்னா இது வந்து ஃபோர்த்து. பாய் பேபி அப்படின்னா முடி வந்து நல்லா லாங்காக வளரும். முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா லாங்காக வளரும். ஸோ பாய் பேபிங்கிறப்ப நல்லா முடி நல்லா லாங்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அதே மாதிரி தான் ஹேர் க்ரோத் வந்து நிறையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு முடியே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பாய் பேபிங்கிறனால கொஞ்சம் ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாய் பேபியோட இந்த வயிறு ஷேப் வந்து எப்படின்னா, வயிறு வந்து குறுகலாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு வயிறு வந்து நீட்டமாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். வயிறு வந்து எனக்கு நீட்டமாக இருந்துச்சு, குறுகலாக இருக்கும். கேர்ள் பேபிங்கிறப்ப வயிறு வந்து படர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து குறுகலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் இப்போ உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபுட்பாலை தூக்கி வந்து வயிற்றுல வச்ச மாதிரி ஒரு மாதிரி இப்படி இருக்கும். ஒரு பானை ஷேப் இப்படி இருக்கும் குறுகலாக. இப்படி நான் கையை வைக்கிறேன் தெரியுமா? இப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த மித்து வந்து எனக்கு 100% இதுதான். அதே மாதிரி பாய் பேபிக்கு அப்படின்னா, அந்த தொப்புளுக்கு மேலேயும் கோடு இருக்கும், கீழேயும் கோடு இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல் கோடுமே இருந்துச்சு. கேர்ள் பேபிக்கு அப்படின்னா தொப்புளுக்கு கீழே மட்டும்தான் கோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பாய் பேபிங்கன்னா ஃபுல்லுமே கோடு இருக்கும். தொப்புளுக்கு மேலேயும் கோடு இருந்துச்சு, தொப்புளுக்கு கீழேயுமே கோடு இருந்துச்சு. ஃபுல் கோடுமே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து எனக்கு இந்த மித்து சொல்லுவாங்க. அது எல்லாமே 100% வந்து எனக்கு செட் ஆச்சு. அந்த மூக்கெல்லாம் சொன்னேன் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு 4th மந்த்லேருந்து மூக்கு ரொம்ப பொடப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மித்து எப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான். காரம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. நான்லாம் இந்த மாங்காய் எப்படியும் ஒரு 10 கிலோ மேக்ஸிமம் 10 கிலோவுக்கு மேலேயே சாப்பிட்ருப்பேன். அந்த காரம், அந்த மிளகாத்தூள் உப்பு போட்டு இந்த மாங்காய் சாப்பிடும்போது காரம் வகை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்வீட் வந்து சுத்தமாகவே பிடிக்காமே போச்சு.
ஸ்வீட் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் காரம் தான். அது மாரி வந்து தூக்கம் நல்லா வரும். நல்லா தூங்கலாம். தூங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி அளவு தூக்கம் நல்லா வரும். அப்புறமேட்டு வேற வந்து என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கால் வந்து நல்லா வந்து எப்படின்னா கொதிக்கிற மாரி இருக்கும். காலு தரையிலே வைக்க முடியாது. அந்த மாரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு வந்து ரொம்ப வந்து ஸ்கின் வந்து சொன்னேன் தெரியுமா? ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு. அந்த இது வந்து கொஞ்சம் இதாவே இருந்துச்சு. யூரின் கலர் வந்து டார்க் எல்லோவா இருக்கும். யூரின் கலர் வந்து டார்க் எல்லோவா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்றது எல்லாமே ஒரு மித்து தான். இது ஆனா வந்து இது வந்து மித்துல இருந்துச்சு. பட் ஆனா இது வந்து எனக்கு வந்து ஒரு 95 to 100 கிட்ட வந்து எனக்கு பாசிபிளா இருந்துச்சு. பாய் பேபிங்கிறதுனால. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பையன் தான். ஸோ மித்துல வந்து என்ன மித்தா இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப் பிரெக்னன்சி தான் ரொம்ப முக்கியம். அந்த மாரி ஹெல்த்தி பிரெக்னன்சி தான் முக்கியம். ஸோ இதெல்லாம் பர்சனலா எனக்கு நடந்தது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கு அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய இந்த கேட்டிருந்தீங்க டீட்டெயில்ஸ். நீங்க வந்து இந்த பேபியோட ஹார்ட் பீட் வரையலாம் என்னென்ன சாப்பிட்டீங்க? என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க? எப்படி இப்படி இருந்தீங்க? டேப்லெட் போட்டீங்களா? அப்படி இப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்துமே தம்பி வந்து கன்சீவ் ஆயிட்டான் தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு வந்து தம்பியோட ஹார்ட் பீட் வரவே இல்ல. அதுக்காக எனக்கு டாக்டர் இன்டேக் பண்ண சொன்னது வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அ மாதுளப்பழம் இருக்கு தெரியுமா? மாதுளப்பழம் உரிச்சு நெறையா சாப்பிட்டேன். காலையிலயும் சாயந்தரமே கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை, அவிச்ச கொண்டைக்கடலை வந்து நெறைய இன்டேக் பண்ணேன். ஸோ இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பேபியோட ஹார்ட் பீட் வராது. இது வந்து டாக்டர் பர்சனலா எனக்கு வந்து சொல்லி நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 டேஸ் டைம் குடிச்சாங்க. அடுத்து ஒரு 10 டேஸ்ல போயிட்டு எனக்கு வந்து தம்பியோட ஹார்ட் பீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதுதான் வந்து எனக்கு குடுத்த ஒரு டிப்ஸு. ஸோ இதே மாரி நீங்களும் சாப்பிடுங்க. ஒரு வாட்டி இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, நீங்க அத வந்து இன்டேக் படுத்துக்கோங்க. எனக்கு வந்து பர்சனலா சொன்னத வச்சு, நான் இன்டேக் பண்ணத வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிடலாமா? அப்படின்னு டாக்டர்ட்ட முக்கியமா ஒரு கன்சல்டேஷன் கண்டிப்பா முக்கியம். யாருமே வந்து இந்த YouTubeல நெறைய வீடியோ பார்த்து நீங்க அத சாப்பிட்டீங்க, இது சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அத மாரி சாப்பிடக்கூடாது. இப்ப நாங்க சொல்றோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க டாக்டர்ட்ட போம்போது சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிறத வந்து டாக்டர்ட்ட ஒன் டைம் கேட்டுட்டு நீங்க சாப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய டிப்ஸ். அப்புறம் இன்னும் லாஸ்ட்டா ஒண்ணு, என்னோட தம்பியோட ஹார்ட் பீட் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ல 172 இருந்துச்சு. அப்புறம் டெலிவரி நாள் வந்து 134, 135 பிலோ 140க்கு கீழ வந்துரும். 8th 9th மந்த்ல பிலோ 140க்கு கீழ வந்துரும். ஸோ அதுதான் என் பாய் பேபியோட மித்துல வருது. எனக்கு ஆனா பர்சனலா 100% எனக்கு அப்படிதான் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா எனக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 3rd மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் போட்டுருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்தது வந்து 5th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் போடுவோம். 8th மந்த், 9th மந்த், 7th மந்த். ஸோ இவ்ளோ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஆல்ரெடி ஒரு 1 டைம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு வந்து புதுசா வந்து எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் வந்து நான் இப்ப ஷேர் பண்றேன். சரி ஓகேங்களா? ஸோ நம்மளோட வீடியோல நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வரப்போகுது. நீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. பாய்.